சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என்னுதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே, உடைய பலிபீடத்தின் மேல் உடைய பிள்ளைகளையும் பலிபீடத்தின் அக்கினிக்குள்ளாய் அடிமையும் புதைக்கிறேன். மகிமைப்படுவது நீராய் மாத்திரம் இருப்பீராக. நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தூக்கம் வருது? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எடுத்தவங்க வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதோடைய 36ஆம் அதிகாரம் அதோடைய 10வது வசனத்துடைய கடைசி பகுதி ஒரு வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:10 கடைசி பகுதி ஒரு ஆள் வாசிக்கலாம். 11வது வசனத்துடைய கடைசி பகுதி. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நற்சீர் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றாரு? முந்தின சீரை காட்டில். அப்போ முன்னாடி ஏதோ ஒரு சீர் தந்திருக்கிறாரு. இப்போ இங்க பாருங்க, என்ன பாருங்க, கல்யாணத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சீர் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? சீர் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? தட்டில் பழம், அப்புறம் சாக்லேட்டு, ஏதாவது ஒன்று வச்சு, துணி, அப்புறம் பணம் மட்டும் வைப்பாங்களோ என்ன தெரில, அதுவும் வைப்பாங்களோ? ஆமாம், ஏதோ ஒன்று வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த மாப்பிள்ளைய இந்த பொண்ணு ஏற்றுக்கிறதுக்காக முதல்ல ஒரு சீர் கொண்டு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஒரு சீர் கொடுக்குறாங்க. சரியா? அது ஆரம்பத்தில். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஆண்டவருக்கு முதல்ல நமக்கு ஒரு சீர் தந்திருக்கிறார். எப்படி தந்திருக்காரு? மணவாட்டி அப்படிங்கிற ஒரு சீரை நமக்கு தந்தார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மணவாட்டிங்கிற ஸ்தானத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? பிச்சு போட்டுருவோம். அடிக்கடி என்ன பண்ணி போட்டுருவோம்? பிச்சு போட்டுருவோம். ஆமாம், இல்லைனாக்கா அந்த ஸ்தானத்தை விட்டு நம்ம கீழே இறங்கி வந்துடுவோம். அதுதான் நான் சொன்னேன் போன வாரத்தில். முந்தி நம்ம அவமானப்படுத்தப்பட்டோம், ஈனப்படுத்தப்பட்டோம், இருளில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? கலிலேயாவை திரும்ப மகிமைப்படுத்தினார். அல்லேலூயாவா. போன வாரத்தில் என்ன பார்த்தோம்? முந்தின நாட்களுக்கு பதிலாக கலிலேயா என்ன பண்ணப்படும்? மகிமைப்படுத்தப்படும். முந்தின நாட்கள். இன்னைக்கு முந்தின சீருக்கு பதிலாய் நற்சீர் உண்டாக்குவாராம். பழைய காரியங்களை சொல்லி தான் நம்ம புதிய காரியங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்குது. அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயாவா. ஆமாம், கலிலேயாவுடைய முன்னிலைமை எப்படி இருந்தது? ஈனப்படுத்தப்படுந்தது. பின்னிலைமை மகிமைப்படுத்திருந்தது. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முன்னாடி இருந்த சீர் நல்ல சீராய் இல்லாதது மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் பிந்தின சீர் எப்படி இருக்குமா? நல்ல சீராய் இருக்குமா. நற்சீர் உண்டாக்க செய்வேன் என்று யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அடிக்கடி என்ன பண்ணுவார்னா, அந்த அவங்களுடைய வழிகள் தாறுமாறாகும் போதெல்லாம் அவருடைய அன்பை காட்டி வெளியே கொண்டு வந்துகிட்டே இருப்பார். ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி ஆண்டவரை மறந்து போவாங்க. அவர் செய்த நன்மைகளை மறந்து போவாங்க. எப்பெல்லாம் நன்மைகள் செய்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் பாட்டு வரும். செங்கடல்களை பிளந்தாச்சுன்னா பாட்டு, திரும்ப முறுமுறுப்பு, அப்புறம் கசப்பு வந்துட்டுன்னா முறுமுறுப்பு, அதை கசப்பை மாறாவை மாற்றிட்டாருன்னா பாட்டு. இப்படியே கடைசி வரைக்கும் இன்னைக்கும் அப்படி தான் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி தான் நடத்துகிறோம். ஏசப்பா ஏதாவது ஒரு நன்மை செய்துட்டா பாட்டு. ரெட்டிப்பான நன்மைகள் தந்தீரே, இயேசு வாக்களித்தீரே.
அப்போ ஆசீர்வாதம் வரலன்னா, என்ன ஆண்டவரே நான் பாட்டு பாடினேனே எனக்கு நன்மை வரவே இல்லையே அப்படி சொல்லி உள்ளத்துல பேசுறது. சந்தேக கேள்விக்குரிய ஆட்கள் நம்ம கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் கிடையாது, சரிங்களா? ஆமாம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் ஜனங்களை சாக கொடுப்பாங்களாம். எது கொடுப்பாங்களாம்? சாக கொடுப்பாங்களாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் இனி மனிதர்களை சாக கொடுப்பதில்லை அப்படி சொல்லி 13ஆம் வசனம் சொல்லுது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனங்கள் உங்களை பார்த்து நீ மனுஷரால் பட்சிக்கப்படுகிற தேசம் என்றும் நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்றும் சொல்லுகிறபடியினால் நீ இனிமேல் பட்சிக்கிறதும் இல்லை, இனிமேல் உன் ஜனங்கள் சாக கொடுப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி நம்ம வாங்கின ஆசீர்வாதம் அடிக்கடி மரணத்துக்கு எதுவான காரியங்களையும் கொண்டு வருது. மரணத்துக்கு எதுவான காரியங்களையும் கொண்டு வருது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எடுத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. இப்படி பாருங்களேன், ஆபிரகாம் உடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா, ஆபிரகாம் பொய் சொன்னாரா? ஆபிரகாம் பொய் சொன்னாரா இல்லையா? இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ஆபிரகாம் தன் மனைவி எப்படி சொல்றாரு? ஈசாக்கு பொய் சொன்னாரா? சொன்னாரா? சொன்னார். யாக்கோபு பொய் சொன்னாரா? சொன்னாரா சொல்லியா? சொன்னார். ரைட்டா? ரைட்டு. ஆமாம். இவங்க யாரு? முற்பிதாக்களே. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்புறம் ஆபிரகாம் இச்சித்தாரா? இச்சித்தாரா? கேத்துரால வச்சிருந்தாரா? கேத்துராணி ஒரு அம்மாவை சேர்த்து கொண்டாரா? ரைட்டு. ஈசாக்கு போஜனத்தினால இச்சித்தாரா? அப்புறம் யாக்கோபு இச்சித்தாரா? இச்சித்தாரா இல்லையா? இச்சித்தார். ஆபிரகாம் மலடா இருந்தானா? இருந்தான். ஈசாக்கு மலடா இருந்தாரா? இருந்தாரு. அப்புறம் யாக்கோபு ராகேல் மலடா இருந்தாளா இல்லையா? இருந்தா. ஆமேனா? ஆமாம். ஆனால் அவர் பெத்த பிள்ளை யோசேப்பு எதுவுமே இல்லை, எல்லாத்துலேயும் அவனுக்கு நற்சீர் உண்டாக்க செய்தார். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். தலைக்கு மேலே கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. முந்தின சீரை காட்டிலும் நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். நீ பழையதை பார்க்கவே கூடாது. பழையதை ஆமாம் பார்க்கவே கூடாது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னு சொன்னால் அங்கே அப்போ ஏதோ பழைய காலத்தில் என்னமோ பண்ணியிருக்கிறாங்க, சின்ன சின்ன காரியங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆண்டவரை தேடுறது போல் இருந்தாலும் சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்திருக்குது. உங்களையும் முன்னமே நீங்கள் தூரமாக இருந்தீங்க, ஆண்டவரை தேடினீங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம்? பூரணமாக ரட்சிக்கப்பட்டவனா கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எங்கெல்லாம் இருந்திருக்கோம், எங்கெல்லாம் கிடந்திருக்கிறோன்னு சொல்லி இங்கே வசனமே நம்மளே சொல்லுது. ஹல்லேலூயாவா? ஆமென் சொல்லுங்க. ஆமாம். இப்படிப்பட்ட நம்மளே, இப்படிப்பட்ட வரலாறுல இருந்து வந்த நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் நான் உங்களுக்கு பிந்தின நற்சீர் உண்டாக்குவை. எப்போ உங்களுக்கு நற்சீர் உண்டாகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல உங்கள் மேலே சுத்த ஜலம் தெளிக்கப்பட்டால் நற்சீர் உண்டாகும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன 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 சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சுத்த ஜலம் தெளிக்கப்படணும். என்ன தெளிக்கப்படணும்? உங்கள் மேலே சுத்தமான தண்ணி உங்கள் மேலே தெளிக்கப்படணும், சரிங்களா? ரெண்டாவது, சுத்த இருதயம் இருந்தால் நற்சீர் உண்டாக்கப்படும். என்ன வேணும்? சுத்த இருதயம். மூணாவது, சுத்த ஆவி உங்களில் இருந்தால் நற்சீர் உண்டாகும். என்னது உண்டாகும்? ஆமாம். இப்போ நம்ம 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படி சொல்கிறாரு? ஏன் நமக்கு நல்ல சீர் உண்டாகணும்னா இதெல்லாம் வேணும் அப்படி சொன்னார்னா, நம்ம எப்படி நம்ம இருந்திருக்கிறோம், ஏன் நமக்கு இந்த சுத்த ஜலம் தெளிக்கப்படணும் அப்படி சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? வாசிக்கிறீங்களா? அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25வது வசனத்தோடு வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் அசுத்தங்களையும் விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது,
உங்க மேல நான் சுத்தமான ஜலம் தெளிச்சேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க அசுத்தங்களெல்லாம் நீக்கி நீங்க சுத்தமாவீர்கள். அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நற்சீர் உண்டாக்குவேன் அப்படி சொல்றாரு. அப்போ நம்ம மேல என்னமோ அசுத்தம் இருக்குது, என்னமோ அசுத்தம் இருக்குது, என்னமோ கலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் அவர் நீக்கன்னா அதே எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. 16:4 4லேருந்து 8 வரைக்கும் வாசிங்க, வேகமாங்க. என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமானதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகள் ஒன்றே ஆகிலும் ஒரு கண்ணு உன்மேல் இரக்கமா இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தினால் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். போது தலைக்கு மேல ஒரு ஆள் சொல்ல பார்க்கலாம். நம்ம எங்க கிடக்கிறோம்? இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்குது. ஏன் அவர் ஒன்று சுத்த ஜலத்தினால ஒன்று அழகுபடுத்த நினைக்கிறாரு? நீ பிறந்த உன் பிறப்பின் வர்த்தகத்தை சொல்றாரு. நீ முன்னம பாவத்தில் எப்படி பிறந்தாங்கிறத சொல்லியிருக்குது. ஹல்லேலூயாவா? ஆமாம், பாவத்தில் பிறந்த நம்ம பாவத்தில் தான் நம்ம கர்ப்பம் தரித்திருக்கிறோம். சரிங்களா? இப்போ பிறந்த நம்மளை பார்த்து அங்கே சொல்லப்படுறாரு, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவில்லை. இப்போ ஒரு குழந்தை பிறந்தனா என்ன பண்ண? அது மேலாம் ரத்தம் இருக்கும். எப்படி இருக்கும்? ரத்தம் இருக்கும். யாரெல்லாம் பிள்ளை பெற்றிருக்கிறீங்க? ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க? குளிப்பாட்டி இல்லை தொடச்சி தான் முதல்ல என்ன பண்ணுவாங்க? உங்கள்கிட்ட கொண்டு தருவாங்க. நேராக அப்படி பிள்ளை பிறந்த உடனே உங்கள் கையில் கொண்டு தரவே மாட்டாங்க. உண்மையா இல்லையா? அப்படி தானே? எனக்கு தெரியலையோ? ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், நர்ஸெல்லாம் முழிக்கிற ஒரு வேளை அப்படியே கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அந்த பிள்ளைய முதல்ல என்ன பண்ணோம்? கழுவி சுத்தம் பண்ணணும். அப்போது நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பிறந்திருக்கிறீங்க? பாவத்தில் இருந்தீங்க. விக்கிரகத்தை, நரகலான விக்கிரங்களை வழிபட்டீங்க. அங்கே இருந்து உங்களை அவர் இப்போ எப்படி பண்ணணுமா? சுத்த ஜலத்தினால உங்களை என்ன பண்ணணும்? முழுக்காட்டணும். இப்போ பாருங்க, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உன்னுடைய தொப்புள் கொடி உறவு அறுக்க, ஆமாம், நீ துணியால் சுற்றப்படவில்லை. அப்போ நிர்வாணம் வெளியரங்கமாக தெரியப்பட்டிருக்குது. உன் பாவம் வெளியரங்கமாக தெரியப்படுது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தைக்கு அவங்க கேட்காதனால அவர்கள் தாங்கள் நிர்வாணி என்று கண்டு, எப்போ அவங்க பாவ கண்கள் திறந்ததுனால அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சா? தாங்கள் நிர்வாணி என்று கண்டு. அப்போ நம்முடைய பாவ கண்களை சரியாக நம்ம என்ன சரியாக்கணும்னு சொன்னால் அவருடைய ரத்தத்தினால, அவருடைய அந்த தண்ணினால நம்ம என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கப்படணும். பாருங்க, பார்த்துட்டு சொல்ற அடுத்த வசனம், உனக்காக பரிதபித்து. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம். ஒரு தான் பிள்ளை என்ன பண்ணணும்? துடைக்கணும், உப்பால குளிப்பாட்டணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் உனக்காக பரிதபிக்க ஒருத்தருமே இல்லை. அந்த வசனம் சொல்றது பாருங்க, இதோ யாராகிலும் உனக்கு உதவி செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில எத்தனை முறை நீங்க மற்றவர்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேரால் சொந்த பந்தங்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறீங்க? உறவுகளால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறீங்க, பிள்ளைகளால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் நம்மளாம் யார்? இயேசுவை ஆராதிக்கிறவங்க. இயேசுக்கிட்ட வந்தாலே நமக்கு என்ன வரும்? அடுத்தது நெருக்கம்தான் வரும். நம்ம தூக்கி எறியப்படுவோம். ஹல்லேலூயாவா? ஆமாம், தூக்கி எறியப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது நீ எப்படி இருந்தா? இப்போது வழியில் ஒரு பிள்ளை கிடக்குதுன்னு வச்சுங்க, நம்ம பார்க்காம போனால் என்ன பண்ணுவோம்? காலால் மிதிச்சிருவோம். அப்போது நம்ம எத்தனையோ முறை நம்மளை மற்றவங்க மிதிக்கணுங்கிற நேரத்துலலாம் அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? வாசிங்க,
நீ உன் ரத்தத்துல உன் பாவத்துல கிடக்கிறத நான் கண்டு உன்னை பார்த்து பிழைத்திரு என்று பார்த்து சொன்னேன். வைத்தேன். நீ வளர்ந்து எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது. ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனுமாயிருந்தாய். நான் உன் அருகே கடந்தபோது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவனானாய். ஆமென் சொல்றவங்க மட்டும். ஏன் அவருடைய சுத்த ஜலம் உன் மேல தெளிக்கப்படணும்? உன் அழுக்கு கழுவப்படணும், உன் பாவம் கழுவப்படணும், உன் நிர்வாணம் மூடப்படணும். ஹல்லேலூயாவா. ஆமா. நம்முடைய அழுக்கு என்ன? நம்முடைய அழுக்கு என்ன? நம்முடைய அழுக்கு என்ன? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அழுக்கு வச்சிருப்பீங்க. ஒவ்வொரு அழுக்கு வச்சிருப்போம். கோபம், சண்டை, எரிச்சல், பிரிவினை, மார்க்க பேதகம், அப்புறம் பெருமை, இச்சை, இதெல்லாம் அழுக்கு. இதெல்லாம் அழுக்கு. அவர் நம்ம அருகே கடந்து போகும்போது நம்ம ரத்தத்துக்குள்ள கிடக்கிறோமா? நம்ம வளர்ந்து பெரியவன் ஆயிட்டோன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம வளர்ந்து பெரியவன் ஆன பிறகு கூட நம்ம அழகாயிட்டோம். நீங்கள் நிறைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்கல்ல, அழகாயிட்டோன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் அந்த வசனம் சொல்லுது பாரு, நீ நிர்வாணமும் அம்மனவுமா இருந்தாவோ அன்று சொல்கிறாரு. உன் பாவம் சரியாக கழுவப்படலை. உன் பாவம் நீ ஒருவேளை பாட்டு பாடுறேன்னு நினச்சிடலாம், அந்நிய பாஷை பேசுகிறேன்னு நினச்சிக்கலாம், ஜெபிக்கிறேன்னு நினச்சிடலாம். கிடையாது கிடையாது கிடையாது. நீ சரியா சுத்த ஜலத்தினால கழுவப்படலை. நீ கழுவப்பட்டா எப்படி இருப்பா தெரியுமா? நீ கழுவப்பட்டா எப்படி இருப்பா தெரியுமா? 9ஆம் வசனம் சொல்லுது பாரு, நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை ரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திரலாடை உனக்கு உடுத்தி சாயந்தீர்த்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வை உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே. ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டு சித்திரலாடையுமாயிருந்தது. மெல்லிய மாவையோ தேனையும் நெய்யும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றாய். தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவர் உன்னை கழுவிட்டார்னு சொன்னா நீ ராஜ்யத்தின் பிள்ளை, நீ அப்பாவுடைய பிள்ளை. பாருங்க, முன்னாடி நீ அழுக்குக்குள்ள இருந்தா, முன்னாடி நீ ரத்தத்துக்குள்ள கிடந்தா, நீ முன்னாடி பாவத்துக்குள்ள இருந்தா, விக்கிர ஆராதனைக்குள்ள இருந்தா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை நான் முழுவதும் ஞானஸ்தானங்கிற ஒரு உடன்படிக்குள்ள கொண்டு வந்துட்டேன். சுத்த ஜலத்தினால நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமா, முழுக்காட்டி என்ன பண்ணறா? ரத்த மர ஸ்தானம் பண்ணி வித்து உனக்கு எண்ணெய் பூசினேங்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக இயேசு மரித்தார்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி என் நிர்வாணத்தை, என் அம்மனத்தை அவரால் மாற்ற முடியும். வெளிக்கு வராத மறைபொருள் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயாவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, முந்தி நம்முடைய சீர் கொஞ்சம் கெட்டதா இருந்திருக்குது. அதனால தான் ஆண்டவர் பிந்தி நற்சீர் உண்டாக்குவேன். முன்ன நம்ம பாவத்துக்குள்ள கிடந்தோம். முன்ன நீங்க எனக்கு தூரமா இருந்தீங்க, அந்நியரா இருந்தீங்க. முன்னாடி நான் உங்களை என் பக்கத்துல சேர்த்து கொண்டேன்னு பைபிள் சொல்லுது. எப்படி சேர்த்து கொண்டாரான்னு தெரியுமா? மெல்லிய அந்த அந்த புடவையை நமக்கு தரித்தாராம். மெல்லிய புடவை நமக்கு தரித்தாராம். அலங்கார வஸ்திரங்களை நம்ம கொடுத்தாராம். முதல்ல அவர் நம்ம அருகே நடந்து போகும்போது நம்ம கேப்பாரிட்டு கிடந்தோமா. நமக்கு அதை சுத்தம் பண்ணுறக்கு ஆள் இல்லையா. ஒரு கண்ணும் நம்ம மேலே வரவே இல்லையா. ஒரு கண்ணும் நம்ம மேலே இறக்கமாக இருந்ததே இல்லையா.
நம்ம சொந்த பந்தம் கூட நம்மளை தேடி வந்ததில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை கழுவின பின்பு அவள் சௌந்தரியம் உள்ளவள் என்று கண்டு, அவள் அழகுள்ளவள் என்று கண்டு, ராஜ்யத்தின் மேன்மை 14 வசந்த வாசனா, உன் அழகிலே உன் கீர்த்தி புறஜாதியருக்குள்ளே பிரசித்தமாயிற்று, நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு. தலைக்கு மேல கையை தட்டி நீ சுத்தமாயிட்டேனா அந்த மகிமை பிந்தின நற்சீர் குறைவற்றதா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் யோசித்து பாரு. முன்னாடி நீங்க அந்நியரா இருந்தீங்க, தூரமா இருந்தீங்க. அதுதான் போன வாரத்தில் சொன்னேன். முன்னாடி ஈனப்படுத்தப்பட்டீங்க, பின்னாடி கலிலேயா மகிமைப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி உள்ளதை நீ பார்க்காத, முன்னாடி உள்ளதை காட்டியல. முன்னாடி நீ எப்படி இருந்தா தெரியுமா? அசுத்தத்துக்குள்ள கிடந்தா. நீ முன்னாடி எங்க இருந்தா? அசுத்தத்துக்குள்ள. உன்னை குளிப்பாட்டலை, உன்னை உப்பால சுத்திகரிக்கலை, உன்னை துணியினால் சுத்தப்படலை. நான் அருக வரும்போது நீ வாலிப பிள்ளையா இருந்தா, நீ வாலிப பிள்ளையா இருந்தா, உன் அழகு மேன்மையா இருந்தது, உனக்கு நிறைய கூந்தல்லாம் வந்துச்சு, உன் முடியெல்லாம் நீளமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் உன் நிர்வாணம் மூடப்படலை. ஆனால் நான் எப்போ வந்தனோ அந்த 13வது 9வது வசனம் சொல்லுது, நான் உன்னை முழு காட்டி. அதுதான் அந்த 36 நம்ம வாசிக்கிறோம். சுத்த ஜலத்தினால் நான் அவர்களை கழுவுவேன், அப்பொழுது அவர்கள் கழுவப்பட்டு என் ஜனங்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயாவா. பாருங்க, அது வரைக்கும் அழுக்கில், ரத்தத்தில், பாவத்தில் கிடந்த நம்மளை அவர் உயிர்ப்பிக்கிறதற்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து, உனக்காக நீ எந்த அவமானத்தை சந்திக்க கூடாது, நீ எந்த காரியங்களையோ தேவையில்லாத கிரியைகளுக்குள்ள மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை அவருடைய சொந்த ரத்தத்தினால முழுக்காட்டினார். அங்கே சொல்றது பாருங்க, ரத்தமர சாணம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசினாராம். எண்ணெய் பூசி முதல்ல என்ன பண்றாரு? சித்திரல் ஆடை உனக்கு தரித்தாரா. என்ன பண்ணாராம்? எவ்வளோ எவ்வளோ நல்ல கடவுள் பாருங்க. முன்னாடி நம்ம இருந்தது என்ன? துணியே இல்லாமல் இருந்தோம். அப்படிதான் அந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இப்போ என்ன பண்றாரு? நல்ல துணியை கொடுக்குறாரு, நல்ல உடைய கொடுக்குறாரு. கொடுக்குற மாத்திரம் இல்லை, நெற்றி பட்டயத்தை வைக்கிறாரா. ஒருத்தர் கூட உன் மேலே கண்ணே வைக்கல. ஆனால் இவர் உன் மேலே கண்ணு வைக்கும்போது உன்னை பழைய நிலைமை அவர் பார்க்கவே இல்லை, உன் பழைய நிலைமை அவர் பார்க்கவே இல்லை. அவருடைய நோக்கம் என்ன? உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றணும், உனக்கு நற்சீர் உண்டாக்க செய்யணும். பழையதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லி சொல்லி என் பிள்ளைகளை காயப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயாவா. அதனால் அவர் சொல்கிறார், நான் அதெல்லாம் கழுவிட்டு இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும். கேப்பாரட்டு கிடந்த நம்மளை எப்படி அலங்கரிக்கிறாராம்? பொன்னினாலும் வெள்ளினாலும். பொன்னினாலும் வெள்ளினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு எப்படி இருந்துச்சா? மெல்லிய புடவையா இருந்ததான். மெல்லிய புடவையோ. நீங்கள் கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே போனீங்கன்னா தெரியக்கூடிய ரகசியங்கள்லாம் எப்படின்னு சொல்லி, யாருக்கும் கொடுக்கப்படாத மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு தந்தனி சொல்கிறாரு. யாருக்குமே கொடுக்கப்படாத. எப்போ தெரியுமா? என் ஜனங்களை சுத்த ஜலத்தினால நான் உங்களை சுத்திகரிப்பேன், அப்போ அவங்க என் சொந்த ஜனமாய் மாறுவாங்கன்னு சொல்லி இந்த ஆண்டவர் அழகாக எழுதுகிறாரு பாருங்க. அந்த 13 14 வசனத்தை நீங்கள் பார்த்தா, உன் அழகிலே உன் கீர்த்தி புற ஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. முன்னாடி உன்னை யாருமே கூப்பிட மாட்டாங்க, முன்னாடி உன்னை யாரும் மகிமைப்படுத்தவே மாட்டாங்க. உன்னை யாரோ அவளா, அவ எதுக்கு, அவ ஏன் சபைக்கு போனோம், அவ எதுக்கு சபைக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ல. ஆனால் ஆண்டவர் சுத்த ஜலத்தினால உன்னை கழுவிட்டார்னா, உன் ரத்தத்தை கழுவிட்டா புற ஜாதியருக்குள்ள உன் கீர்த்தி என்ன பண்ணுமா? அவன் பிரசித்தவன். நான் உன்மேல் வைத்த மகிமையினாலே, அதை அண்டர்லைன் பண்ணிங்க, என் மகிமையினாலே அது குறைவற்றதாக இருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு நற்சீர் உண்டாக்குன்னா முதல்ல நீ உடன்படிக்கைக்குள்ள நிற்கணும். அதுதான் சுத்த ஜலத்தினால உன்னை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயாவா. எப்போ உடன்படிக்கையை உடைச்சி போடுறியோ அப்போ நீ நிர்வாணமாக தான் இருப்ப. ஹல்லேலூயாவா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை எப்படி பாரா? பொன்னினாலும் வெள்ளினாலும். பின் நம்ம தூரமாக இருந்த நம்மளை கிட்ட சேர்த்துட்டார். ஹல்லேலூயாவா. தூரம்
தெரிந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி தூரம் தெரிந்த சீயோனே, உன்னை ஆரங்கள் போட்டி அலங்கரித்து நின்னை அத்தன் மணவாட்டி ஆக்கினதோ இன்னும் தந்தானே துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எசேக்கியேல் 36 அந்த 25 வசனத்தை திரும்ப ஒரு ஆள் வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 36 25 வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய நல்ல நல்ல வசனத்தை கேளு. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்கி நீங்கள் சுத்தமாயிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ ஆண்டவர் ஓ மேல சுத்த ஜலம் தெளிக்கப்பட்டு ஓ மேல இருக்கிற அசுத்தங்களை கழுவினார்னா நீங்க புறஜாதியாருக்குள்ள அழகுள்ளவளும் கீர்த்தி உள்ளவளுமா இருப்பா. ராஜா உண்மையில பிரியப்படுவாராக. அப்போ பிந்தி உங்க மேல நற்சீர் உண்டாகும். அல்லேலூயாவா. எப்போ அழுக்கு கழுவப்படுதோ அப்போ உனக்கு நற்சீர் உண்டாக்கப்படும். ஆமேனா? ஆமா. முந்தின சீரை காட்டிலும் பிந்தி நற்சீர் உண்டாக்கப்படுவே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ரத்தத்துக்குள்ள கடந்த அந்த ஜனங்களை கர்த்தர் கழுவி சுத்திகரித்து அவங்கள அழகுபடுத்தும் போது தேவ மகிமை அவங்க மேல வரும்போது அவங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்தாரா. அதே போல உன் வாழ்க்கையில இயேசு எப்போ உன் பாவத்தெல்லாம் கழுவி உன் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பரலோக மேன்மை உனக்கு தராரோ அப்போ உனக்கு நற்சீர் உண்டாக்கத்தக்கதாக மகிமைங்கிற கேடகத்தை உன் மேல வைப்பாராக. ஹல்லேலூயாவா. இதுக்கு பிரதானமான காரியம் என்னன்னு சொன்னா நீ தேவனோடு வைக்கிற உடன்படிக்கை. ஆமென். உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில தான் கர்த்தர் நற்சீரை உண்டாக்குறார். சொல்றாரு, நான் ஸ்நானம் பண்ணி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், முழுக்காட்டி தண்ணியில முக்கி எடுத்து உங்களை முன்னம நீங்க பாவத்துக்கு இருந்த உங்களை நீதிக்கு செத்து பிழைக்கத்தக்கதாக உயிர்ப்பித்தது என்ன தெரியுமா? என் உடன்படிக்கையின் ரத்தம். ஹல்லேலூயா. அப்போ எப்போவுமே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுத்தோன்னு சொன்னா உனக்கு நற்சீர் உண்டாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஸ்தோத்திரம், சுத்த இருதயம் ஒன்னால் உண்டாயிருந்தனா நற்சீர்னு சொன்னேன். எசேக்கியேல் 36 26 வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. எப்போ உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்? கல்லான இருதயம் எப்போ உங்க சரீரத்திலிருந்து மாறுதோ, எப்போ சதையான இருதயமா மாற்றப்படுறீங்களோ அப்பத்தான் உங்களுக்கு என்ன வரும்? என்ன வரும்? நற்சீர் வரும். நிறைய பேருக்கு இருதயம் எப்படி இருக்கு? கல்லா இருக்குது. எப்படி இருக்குது? கல்லா இருக்குது. நான் சொல்லலை, நீங்க என்ன மறைச்சு மறைச்சு பார்க்காதுங்க. பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுது. சரியா? ஆமாம். நீங்கள் அது வேற என்ன பாஸ்டர் ஏதோ சொல்லிட்டாரு போலன்னு பார்ப்பீங்க. நான் உங்களை சொல்லி எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. உங்களை மாதிரி நிறைய பேர் இப்படி தாகத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்காச்சும் அது போய் சேரட்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கல்லான இருதயத்தை என்ன பண்ணுவாராம்? சதையாய் மாற்றுவாராம். கல்லான இருதயத்தை சதையாய் மாற்றுவாராம். நம்ம இருதயம் அப்போ எப்படி இருந்திருக்குது முதல்ல? ஆமாம், முந்தின சீரில் நம்ம இருதயம் எப்படி இருந்திருக்குது? கல்லா இருந்திருக்குது. ஆனால் நற்சீர் உண்டாக்குனா இந்த இருதயம் எப்படி ஆயிரும்? சதையா மாறிடும். சதையா மாறிடும். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அந்த இளையகுமாரன் சாப்டர் பார்த்தேன்னு சொன்னால் அவன் முதல்ல என்ன பண்ணுவான்? தகப்பன்ட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கேட்டு வாங்கிட்டு தூர தேசமாக போயிடுறா. இப்போ அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? தகப்பனுடைய இருதயத்தை காயப்படுத்திட்டு
ஆமா, அவன் இருதயத்தை கல்லாக்கிட்டு உலக ஆசாபாசங்களுக்காக, உலக உறவுகளுக்காக தகப்பனுடைய நேசத்தை மறந்து வெளியே போயிடுறா. இப்ப இதே செட்டப்ல இன்னைக்கு ஆராதிக்கிற நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதே குணாதிசயத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு சின்ன காரியங்கள் வந்துட்டா நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறோம், தேவனை விட்டு நம்ம பிரிகிறோம். தேவனுக்கு ஒரு இருதயம் இருக்குது, தேவனுக்கு ஒரு வழி இருக்கும், தேவன் நம்மை தேடுகிறவர். பக்தி உள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து என்ன பண்றாரா? கண்ணோக்குறாரா. அதை விட எனக்கு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 4ல் 2வது வசனம் நினைக்கிறேன். ஆமா, வாசிங்க, அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. சங்கீதம் 4:2 நினைக்கிறேன். வீணானதை, அப்படிதானே வருது இல்லையா? மனுபுத்திரனே, எது வரைக்கும் போதும், கொஞ்சம் இருங்க, அப்படியே வச்சுங்க. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அவமானப்படுத்துறோம். முந்தின சீர்ல என்ன பண்றோம் தெரியுமா? மனுபுத்திரனே, எது வரைக்கும் நீங்க என்ன அவமானப்படுத்துவீங்க? வீணானதை விரும்பி பொய்யை நாடுகிறீர்கள். உலகத்தை விரும்புகிறோம், பொய்யை நாடுகிறோமா? பொய் யாருடையது? அவன் பொய்யனோ, பொய்க்கு பிதாவுமா இருக்கிறானா, அவனோடு நம்ம கூட்டணி போடுறோம். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட ஆளை தேடல. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறாரா? தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களை நான் அவமதிக்கல. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எது வரைக்கும் நீங்க என்ன அவமானப்படுத்துவீங்க? கர்த்தர் கேட்கிறாரு. முந்தின சீர் நான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தந்தனே, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? என்ன அவமானப்படுத்துனீங்க, வீணானதை விரும்புனீங்க, உலகத்தை விரும்புனீங்க, பொய்யை நாடினீங்க. ஹல்லேலூயாவா? ஆமா, இங்க ஆண்டவர் சொல்ற கல்லான இருதயத்தை. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, 36:26. நல்ல பாருங்க. எப்போ உங்களுக்கு அது மாற்றப்படுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்திலே கட்டளையிடுவேன், கல்லான இருதயத்தை எங்க இருந்த கேட்கதா உங்க எல்லாத்துக்கும் படிக்கிறவங்களுக்கு? அப்ப இருதயம் கல்லாக்குறது எங்க இருக்குது? மாம்சத்துல. அது ஒரு ஆவி, அதை நீங்க கண்டறிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயாவா? இருதயங்கிறது ரொம்ப லகுவா தான் இருக்கும். ஆனா நம்ம தான் அதை என்ன பண்ணிடுவோம்? அடிக்கடி கல்லா மாத்திரும். அதை என்ன பண்ணிடுவோம்? கல்லா மாத்திரும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அந்த கல்லையும் கரைச்சிருவாராம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த கல்லையும் கரைச்சிருவாராம். அவர் அப்படிப்பட்டவர். வாசிங்க பார்க்கலாம். கொடுப்பேன். போதும். இப்போ இந்த கல்லான இருதயம் எப்போ கரையுது தெரியுமா? எப்போ கரையுது தெரியுமா? இளையகுமாரனுடைய வாழ்க்கையில எல்லாம் அவன் குறைவுபட தொடங்கின போது, ஒரு வேளையில எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீணானதை நம்பி அவர் அவமானப்படுத்திட்டு நம்ம ஓடணும்னு சொன்னா எல்லாம் குறைவுபடும், எல்லாத்தையும் இழக்க நேரிடும். கர்த்தர் அப்படிதான் சில ஆளை விட்டு பிடிப்பார். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, குறைவுபடுறது அந்த சூழ்நிலையில அவனுக்குள்ளாய் புத்தி தெளிந்ததா? என்ன தெளிந்ததா? புத்தி தெளிந்ததா? தெளியும் போது தான் அவன் சொல்றான், நான் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமும் பாவம் செய்தேன். இப்போ அவனுக்கு என்ன இருதயம் வந்துட்டு? சதையான இருதயம் வந்துட்டு. ஹல்லேலூயாவா? ஆமா, தேவனுக்கு முன்னாடி நம்ம மாறு தட்ட முடியாது, தேவனுக்கு முன்னாடி நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. பெருமை உள்ளவனுக்கு தேவ எதிர்த்து நிற்கிறாரா? ஹல்லேலூயாவா? ஆமா, நம்ம குறைவுபட தொடங்கிடுவோம். அப்போ ஆனாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலை நம்மளை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, நமக்கு அதை உணர்த்துவார். அந்த கல்லான இருதயத்தை என்ன பண்ணுவாரா? சதையை மாற்ற அவரால் முடியும். முந்தின சீரை காட்டிலோ நற்சீர் உண்டாக்க செய்வாரா? எப்படி தெரியுமா? வார்த்தையினால. வாசிக்கிறியா? மத்தேயு 5:9 வசனத்தை ஒரு ஆள் வாசி பார்க்கலாம். மத்தேயு 5:9. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வாசிங்க. 8 வாசிங்க. யாருங்க? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தலைக்கு மேல கையை தட்டி, நான் ஆண்டவரை பார்க்கிற பிள்ளை, நான் ஆண்டவரை பார்க்கிற மகன் மகள்னு சொல்லி யாருக்கெல்லாம் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்குதோ அவங்களுக்கு கர்த்தர் நற்சீர் உண்டாக்க செய்வார். ஆமேனா? ஆமா, நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம்,
ஆனால் இருதயம் கேடுள்ளதாக இருக்கும், கிறுக்குள்ளதாக இருக்கும், கிறுக்கு பிடிச்சிட்டே இருக்கும். வாய் மட்டும் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, ரீ பாபா 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 பா பயங்கரமாக போவோம், எல்லாம் பாபாவும். ஆனால் இருதயத்தில் என்ன இருக்கும்? அவன் அப்படி பண்ணிட்டானே, இவன் எப்படி பண்ணிட்டாள, அவன் எப்படி செய்துட்டாள, எப்படி நமக்குள்ள அது கிறுக்கு பிடிச்ச இருதயம் கிறுக்குத்தனமாக யோசிச்சுட்டே இருக்கும், ஜெபம் பண்ணவும் விடாது. அப்படி தானே? அப்படி தானே? சார் வந்தது ரொம்ப நல்லது சார், ஹல்லேலூயா. ஆமாம், ஆனால் அட்டகாசமும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது சார், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பிரைஸ் காட். அவனை பார்க்காதுங்க, கர்த்தர் நல்லவர். இங்கே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நம்மளை உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்து நற்சீர் உண்டாக்குறாரு. ரெண்டாவது, அவருடைய வார்த்தையினால நம்முடைய இருதயத்தை அவர் ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வர்றாரு. அப்போ தான் நம்முடைய அந்த தெளிந்த ஒரு புத்திக்குள்ளே நம்ம வரோம். எங்கே வார்த்தை இருக்குதோ ஒவ்வொரு நேரங்களில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, கர்த்தர் எனக்காக யாவது செய்து முடிப்பார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய். அப்புறம் சொல்லியிருக்குது, பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்கிறீங்களாப்பா, நீங்களே பதில் செய்யுங்க. நம்ம எல்லா காரியங்களையும் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த இருதய கல்லாகாமல் இருக்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சொல்லணும். எங்கே சொல்லணும்? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லணும். ஒரு வசனம் சொல்லுது, மனுஷனே நியாயம் தீர்க்கிறதற்கு நீ யார்? நம்ம மற்றவங்களை நியாயம் தீர்த்துறோம். முதல்ல உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை உணராமல் அடுத்தவங்க கண்ணில் இருக்க இதை எடுக்க நீ என்ன பண்ணாத, பிரயாசப்படாத. முன்பு உன் சகோதரனோட போய் ஒப்புரவாகிட்டு உன் காணிக்கையை வந்து செலுத்து அப்படின்னு இயேசு சாமி சொல்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர்த்த நான் சொல்கிறது விளங்குது, புரியுது? இப்போல்லாம் அப்படிலாம் இருந்தால் நம்ம இருதயம் எப்படி இருக்கோம்? கல்லாக இருக்கும். நீ சத்தியத்தை கேட்டும் பிரயோஜனம் கிடையாது. நீ சத்தியத்தை கேட்குறேன்னா சத்திய வசனத்தின்படி வாழ ஆசைப்படணும். அப்போ தான் உங்களுக்கு சுத்த இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு, அவங்கள ஆசீர்வதிக்கலையா, செங்கடலை கடந்து கொண்டு வரலையா, கசப்பை மாற்றலையா, ராஜாக்களை போடலையா, கானானை கொடுக்கலையா, யோர்தானை பின்னிட்டு போக செய்யலையா, எரிகோவை விளத்தட்டலையா, எல்லாத்தையும் செஞ்சார். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்துகிட்டே தான் வர்றாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு திரும்பவும் தீர்க்கதரிசி மூலமாய், நான் முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் உண்டாக்கும். ஏன்னா அவங்க இருதயம் சில நேரங்கள் எப்படி இருக்குது? கல்லாக மாறியுது, கல்லாக மாறியுது. ஆனால் நான் அந்த கல்லையோ கரைக்கிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதனால கரையோ? வசனத்தினால கரையும். எதனால வசனத்தினால எதை கரையோ? வசனத்தினால. வசனம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா அந்த மனுஷனோட இருதயம் கேடு உள்ளதா இருக்கிறாது. ஏன்னு சொன்னா யோவான் 1:14 வாசிக்கிறோம், அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினாரா. அப்ப இயேசு உள்ள இருந்தா அங்க கேடு வராது, கள்ள வராது, கபடு வராது, அப்புறம் பொறாம வராது, எரிச்சல் வராது, பொட்டரிப்பு வராது, கோபம் வராது, சண்டை வராது, பிரிவினை வராது. அங்க அன்பு வரும், சந்தோஷம் வந்தோம், அப்புறம் நித்திய மகிழ்ச்சி வரும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேனா? இதுதான் சதையான இருதயம். இனி உங்க வாழ்க்கையில் இதுதான் கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் நற்சீர். அன்பு வேணும்னு சொல்றவங்க தலைக்கு மேல கையை தட்டி வரலையே சொல்லுங்க. வம்பு வேணவங்களாம் வரலையே சொல்லுங்க. அப்படியே நடிப்பீங்க, யாருமே வம்பு பண்ணாதவங்க மாரி. ஹல்லேலூயாவா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நற்சீர் உண்டாக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு முந்தி நீங்கள் எப்படி இருந்தீங்க? பாவத்துக்குள்ளே இருந்தவங்களே உடன்படிக்கைகளை மாற்றினார். ரெண்டாவது வசனத்தின்படி உங்கள் இருதயங்களை சுத்தமாக்கி உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குறார். மூன்றாவது அதே அதிகாரத்தில் எசேக்கியேல் 36:27 வாசிங்க பார்க்கலாம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் செய்வேன். அவ்வளவுதானே? செய்யவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்ற மூன்றாவது, எப்போ உங்களுக்கு நற்சீர் உண்டாகனா, கர்த்தருடைய ஆவி உங்ககிட்ட இருந்தா நீங்களாம் நற்சீர் பெற்ற ஜனங்கள். ஹல்லேலூயாவா. ஆமா, கர்த்தருடைய ஆவி எப்போ வரும்? எப்போ வரும் உங்ககிட்ட? 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. எவன் ஒருத்தன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறானோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயாவா. ஆமாம், கர்த்தருடைய ஆவி. இப்போ தாவீதுக்குள்ள ஒரு விசேஷ ஆவி இருந்து, யோசேப்புக்குள்ள ஒரு விசேஷ ஆவி இருந்து, தானியேலுக்குள்ள ஒரு விசேஷ ஆவி இருந்தது. இவங்கெல்லாம் ஜெயித்தாங்களா தோத்தாங்களா?
இவங்களாம் ஜெயித்தாங்களா தோத்தாங்களா? ஆமா, இவங்களுடைய முன் சீர் எப்படி இருந்துச்சு? யோசேப்பை பார்த்தா போத்திபாருடைய மனைவி அவனை நெருக்கிறா, ஆனா பின்னாடி ராஜ மேன்மை. தாவீதுக்கு சவுல் நெருக்கிறாரு, பின்னாடி ராஜ்ய மேன்மை. தானியலுக்கு சிங்க கேபி முன்னாடி, பின்னாடி என்ன வருது? ராஜ்யத்தின் மேன்மை. ஹல்லேலூயாவா? அப்ப கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வந்தா அவர் நற்சீர் உண்டாக்க செய்வாரா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உயிரடைய செய்வாரா? கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வந்துனா ஒசத்து போன வாழ்க்கை, ஒசத்து போன கர்ப்பங்கள், ஒசத்து போன மலட்டு வாழ்க்கை எல்லாத்தையும் நான் உயிரடைய செய்வேன்னு சொல்ற. வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 9-10 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரிழம்பதற்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். அடுத்த வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டு நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி எனக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையான தலைக்கு மேல கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. இங்க ஒரு சம்பவத்தை கர்த்தர் மையப்படுத்தினார் காலை வேளையில. செத்து போன வாழ்க்கை உயிரடைய செய்வாரா? யாருடைய வாழ்க்கையில செத்து போயிருந்தது? யாருடைய வாழ்க்கை செத்து போயிருந்தது? ஆபிரகாமுடைய கர்ப்பம், அவளுடைய மனைவி கர்ப்பம் செத்து போயிருந்தது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. அன்னாளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது, அவள் மலடியா இருந்தாள். சிம்சோனுடைய தாய் மலடியா இருந்தாள். சகரியாவின் மனைவி மலடியா இருந்தாள். செத்து போன வாழ்க்கை கர்த்தர் திரும்ப பிற்பாடு நற்சீர் உண்டாக்க செய்தாராம். இவங்க எல்லாரும் ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. நானும் ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுப்பேன், என் கர்ப்ப உயிரடைன்னு சொல்கிறவங்க மட்டும் தலைக்கு மேலே கையை தட்டி இனி என் வாழ்க்கையில் நற்சீர் உண்டாகும்னு சொல்கிறவங்க பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க அங்கே நடந்து வரும்போது எசேக்கியேலின் பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்புகளாய் பிரேதங்களாய் விழுந்து கிடக்கிறாங்க. எல்லாமே நம்பிக்கை அற்று போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். அந்த சூழ்நிலையில இன்னும் நான் இருக்கிறேன், இன்னும் நான் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லைன்னு சொல்றவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, சுத்த ஆவியை நான் உங்களுக்குள்ள கட்டளையிட போறேன், சுத்த ஆவியை நான் உங்களுக்குள்ள கட்டளையிட போறேன். எங்கெங்கேயோ இருக்கிற அந்த எலும்புகளுக்கெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது காற்றுக்கு கட்டளையிடப்படுகிறது. அந்த காற்றுக்கு கட்டளையிடப்படும் போது அந்த எலும்புகள் ஒவ்வொன்றும் தன் தன் எலும்போடு சேர்ந்ததா. ஒருவேளை உன் அவயங்களுக்குள்ளாய் எந்தெந்த அவயங்கள் இன்னும் உயிரடையாமல் இருக்கிறதோ, எந்தெந்த அவயங்கள் செத்து போயிருக்கிறதோ, பலவீனமா, வியாதியா, போராட்டமா, கண்ணீரா, கர்த்தர் சொல்றாரு, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்ற போறேன், நற்சீர் உண்டாக்க போறேன். நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால் உன் உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம், உன் செத்து போன கர்ப்பங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த நாளில இப்பவே இந்த இடத்துல கர்த்தர் உயிரடைய செய்வாராக. அவர்கள் மகா பெரிய திரளான சேனையாய் நின்றார்களாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முந்தின சீரை காட்டிலோ நற்சீர் உண்டாக்கப்படும். முன்னாடி நீ அழுதிருக்கலாம், கண்ணீர் வடிச்சிருக்கலாம், ஏமாத்தமா இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இனி அப்படி இல்லை, இனி அப்படி இல்லை, நான் உன்னை முழு காட்டிட்டேன். இனி நீ அவமானப்பட போறது இல்லை, இனி நீ தெருவில் தூக்கி எறியப்பட போறதில்லை. எத்தனை நேரம் இது நிமித்தமா சொந்த பந்தங்கள் உன்னை தூக்கி எரிஞ்சிருக்கலாம், இது நிமித்தம் இருதயம் எத்தனை நேரம் கல்லாக்கப்பட்டு தேவனை ஒன் சைடா நீ பார்த்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. ஒரு செத்து போன கர்ப்பத்துல நான் திரும்ப உயிரடைய வைக்க போறேன். என்னால என் ஆவியை கொண்டு நான் சொல்றேன், என் ஆவியை கொண்டு நான் சொல்றேன், இப்போ நீங்க உயிரடைவீர்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி எனக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள்.
உடனே அவர் கேட்குறாரு, இவங்கெல்லாம் யாருப்பா? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் செத்து போன கூட்டத்தார் அல்லவா? இவங்கெல்லாம் அவமானப்படுத்தவங்களா? இவங்கெல்லாம் ஈனப்படுத்தப்பட்டவங்களா? முன்னாடி யாருமே இவங்களை மதிக்கலையே அப்படி சொல்லும்போது அவனுடைய வார்த்தை அடுத்த வருது. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தாராமே. ஹல்லேலூயாவா. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஏன் சந்ததி, இவங்க வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாய் பெறப்பட்டவங்க, வாக்குத்தத்தத்தை பெற்றோ இன்னும் இவங்க வாழ்க்கையில சுதந்திரம் இல்லைன்னு சொன்னா, இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தையின்படி இவங்க கர்ப்பத்துல திரும்பவும் உயிர் மீட்ப வைப்பேன். அதெல்லாம் உயிரடையும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்ற, நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவ மகிமையை காண்பாய். முன்னாடி நீ அவமானப்படுத்தப்பட்டியா? ஆண்டவனே சொல்ல, உன்னனா நற்சீர் உண்டாக்கப்படுவேன். ஒருவேளை உன் கணவர் உன்னை அசிங்கப்படுத்திருக்கலாம், துக்கப்படுத்திருக்கலாம், வேதனைப்படுத்திருக்கலாம், ஈனப்படுத்திருக்கலாம், இருள உட்கார்ந்த போல இருந்திருக்கலாம், செத்து போயிடலாமோ நீ சொன்ன யோசிச்சிருக்கலாம். ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, நீ சாகரக்குரியவள் அல்ல, நீ என்னாலே மகிமைப்படுத்தப்படுவா. என் ஆவினால நீ திரும்ப உயிர் மீட்படைவாய். உனக்கு நான் நற்சீர் உண்டாக்க செய்வேன். என்னால் அன்றி வேறு ஒருவரால் இது நடக்காது. தோ கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரன்னு சொல்றாரு. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி நம்ம தூரமாக இருந்தோம், நம்மை அவர் பாவமர கழுவி அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மை சுத்திகரித்தது மாத்திரமல்லாதபடி அவருடைய வசனமாகிய அந்த வார்த்தையினால ஒவ்வொரு நேரம் ஒரு தாயைப் போல, ஒரு தகப்பனைப் போல நம்முடைய சதையான இருதயங்களை தேற்றி இன்றைக்கு உங்களை திரும்பவும் நான் உயிர்ப்பித்து உனக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன்னு சொல்றாரு. இனி நீ அழுது கொண்டிராய், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கண்ணீருக்கு பதிலாக ஆண்டவர் ஆனந்த களிப்பை கட்டளையிடுவீராக. சஞ்சலமும் தவிப்பு ஓடி போவதாக. நித்திய மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். ஏன்னு சொன்னா அந்த வார்த்தை சொல்றது, இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இஸ்ரவேல் வம்சத்தார். அப்படின்னா இவங்கெல்லாம் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார். இவங்க இனி வைக்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2 நம்ம வாசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வெட்டு கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் பலனை நான் திரும்பவும் உங்களுக்கு அளிப்பேன். என் ஜனங்களோ ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை. அந்த ஆண்டவர் சொல்றாரு, முந்தின சீரை காட்டிலும் நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன்னு சொல்லி இந்த உலர்ந்து போன எலும்புகளை உயிரடை செய்து போல உங்களுக்குள்ள சுத்தமான ஆவியை அனுப்பி எந்தெந்த கர்ப்பங்கள் உயிரடையாமல் இருக்கிறதோ வருகிற நாட்களில் கத்த அந்த கர்ப்பங்களின் மேல ஒரு உயிர் மீச்சை கத்தர் கட்டளையிடுவாராக. கத்தர் தொடர்ந்து உங்களை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.